ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் ஈஸியாக சம்பாதிக்கலாம், எக்கச்சக்கமாக சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் உண்மை என்னன்னு தெரியுமா? ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று ட்ரேடிங் பண்ணணும், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பட் ட்ரேடிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. கம்ப்ளீட்டாக ட்ரேடிங் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. ட்ரேடிங்கில் மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ராடே ட்ரேடிங், செகண்ட் ஸ்விங் ட்ரேடிங், தேர்டு பொசிஷனல் ட்ரேடிங், ஃபோர்த்து அட்வான்ஸ் ட்ரேடிங். அட்வான்ஸ் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்ல வரேன்னா ஆப்ஷன் ட்ரேடிங், அதாவது F&O ஆப்ஷனை சொல்கிறேன். அதேமாரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ஒரு ஷேரை டேரெக்டாக பை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனியை நீங்கள் டேரெக்டாக பை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது மூணாவது ஆப்ஷனாக நீங்கள் போய் ஒரு பிஸ்கல் கோல்டோ இல்லை ஒரு பிஸ்கல் சில்வரோ வாங்கி வச்சுக்கலாம். நாலாவது ஒரு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் பாண்ட்லேயோ ஒரு பிரைவேட் ஈக்விட்டி பாண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்லா நாம வச்சுக்கோங்க, ட்ரேடிங் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ ட்ரேடிங்னா என்ன, ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ட்ரேடிங்கை சிம்பிளாக சொல்லணும்னா பெட்டிங்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாட்டான்னு ஒரு ஷேர் இருக்கு. அந்த ஷேரை ஒரு ஆள் மேலே போகணும்னு 1000 ரூபாய்க்கு பெட் கட்டுறாரு. இன்னொன்று ஆள் அது கீழே போகணும்னு அதே 1000 ரூபாய்க்கு பெட் கட்டுறாரு. இப்போ அந்த டாட்டா ஷேரு மேலே போனுச்சுன்னா அந்த மேலே போகணும்னு சொல்லி 1000 ரூபாய் கட்டினவருக்கு 1500 ரூபாய் ப்ராஃபிட்டாக மாறும். அதுமாரி கீழே போன சொன்னவருக்கு 500 ரூபாய் நஷ்டமாகும். ஸோ ட்ரேடிங்கில் ஒருத்தர் நஷ்டம் பண்ணாதான் இன்னொருத்தவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரே நாளில் 1000 ரூபாவும் சம்பாதிக்கலாம், 10,000 சம்பாதிக்கலாம். அதே சேம் டைம் இந்த ட்ரேடிங்ல நீங்க 1000 ரூபாவும் தோக்கலாம், 10,000 தோக்கலாம். இதை கேட்கறதுக்கே இது ஒரு பெட்டிங் மாதிரி இருக்கு. ஆனா இதை ஷேர் மார்க்கெட்ல ப்ரொஃபஷனலா எப்படி சொல்லுவாங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் சொல்லுவாங்க. அதாவது மேலே போகிறதுக்கு பெட் கட்டுவான்னு தெரியும்ல, அதை பையின்னு சொல்லுவாங்க. கீழே போகிறதுக்கு பெட் கட்டுவாங்கள, அவங்கள செல்லிங்னு சொல்லுவாங்க. இதான் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இந்த ட்ரேடிங்கில் இன்ட்ராடே, பொசிஷனல் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், அட்வான்ஸ் ட்ரேடிங்னு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இந்த இன்ட்ராடே, பொசிஷனல் ட்ரேடிங் பற்றிலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ ட்ரேடிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு அசட்டை வாங்கி அதுலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகிறது தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, அந்த கம்பெனி குரோவாக உங்களோட ஷேர் ப்ரைஸும் குரோவ் ஆகும். அதை தான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஆமா, பொதுவா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சேஃபான ஆப்ஷன். நீங்க சேவிங்ஸ் பண்ணிட்டே வந்தா கூட பணக்காரன் ஆவீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு நாள் பணக்காரன் ஆவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரே கம்பெனியா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, மல்டி கம்பெனியா வாங்கணும். உதாரணத்துக்கு, இப்போ நீங்க ஒரு மாசம் இன்ஃபோசிஸ் வாங்குறீங்கன்னா இன்னொரு மாசம் HDFC பேங்க் வாங்கணும், இன்னொரு மாசம் டாடா ஸ்டீல் வாங்கணும், இன்னொரு மாசம் டாடா மோட்டார்ஸ் வாங்கணும். இதே மாதிரி மாத்தி வாங்கிட்டு வரணும். இல்லைன்னா நிஃப்டி 50 போன்ற டைவர்சிபிள் ETF வாங்கணும். ஏன் சொல்றேன்னா, நிஃப்டி 50ல 50 கம்பெனி இருக்கும். அந்த 50 கம்பெனிக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க தனித்தனி கம்பெனியா வாங்குறதோட நிஃப்டி 50ங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஒரு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஈவன் 1 இயர்ல கூட பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஆனா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 3 வருஷமோ 10 வருஷமோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈவன் நீங்க லட்சாதிபதியே ஆகலாம், ஈவன் கோடீஸ்வரனா கூட ஆகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் என்பது ஒரு பவரான டூல். இதை நீங்க எவ்வளவு வருஷம் பண்ணிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ நீங்க நல்லா வளருவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய டைப் இருக்குது. பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சுருக்கமாக சொல்ல போனால் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு கம்பெனிக்கு பிஸ்னஸ் பண்ண நீங்கள் காசு கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனிக்கு அவங்க பிஸ்னஸ் பண்ண 1 லட்சம் தேவைப்படுது. நீங்கள் அதில் ஒரு 10% ஆன 10,000 கொடுக்குறீங்க. இப்போ அந்த கம்பெனி வளர்ந்து 10 லட்சமாக மாறிடுச்சு. அப்போது உங்களோட 10,000 ரூபா மதிப்புள்ள ஷேர் 1 லட்சமாக இருக்கும். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி வளர அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வளரும். ஆனால் ட்ரேடிங் அப்படி இல்லை. இப்போ ட்ரேடிங்கிறது இந்த மாசத்துல இந்த ஷேரு 1000 ரூபாய்க்கு போகணும் பெட் கட்டுறது. அது 1000 ரூபாய்க்கு போனுச்சுன்னா நீங்கள் லாபம் பண்ணலாம். அதுவே அந்த 1000 ரூபாய்க்கு போகலன்னா நீங்கள் நஷ்டம்தான். கம்பேர் டு இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கு அதிக நாலேஜ் தேவைப்படுது. ஸோ ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நாலேஜ் நல்லா வளர்த்துக்கிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் பெருசாக நஷ்டம் அடைவீங்க. ஸோ ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நல்லா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோவை பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.